வணக்கம். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ ஆல்? இன்று ஒரு பழமொழி. ஸோ தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. ஆடத் தெரியாதவள் மேடை கோணல் என்றாளாம். ஆடத் தெரியாதவள் மேடை கோணல் என்றாளாம். ஸோ இதில் நீங்கள் ஒரு வேர்பை பற்றி போடும்போது, பெண்ணை பற்றி போடும்போது நம்ம இள்ளு பெரிய இள்ளு போடுறோம். அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது கோணல்னும் போது இது உங்களுக்கு நவுனாக வருது, கோணலாக இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த ப்ரொனவுன்சியேஷன்லேருந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். என்றாள், என்றாளாம். ஸோ அவள் வந்தாள், அவள் போனாள். அப்போ அந்த அவள்னு இருக்கு இல்லையா, அந்த அவளுக்கு வர இள்ளு தான் அந்த கடைசியில் முடிவில் வரணும். அதே மாதிரி அவனாக இருக்கும்போது எது இருக்கோ அவன் ஆடுகிறான், 2 சுழி இன்னு இருந்துச்சுன்னா அந்த இன்னு தான் வரணும் அந்த வேர்பில். ஓகே. ஸோ இதை நம்ம இப்போ ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம் தெரியுமா உங்களுக்கு? Bad workman blames his tools. Bad workman blames his tools. நான் சொல்கிறத நீங்கள் போஸ் பண்ணிவிட்டு எழுதுங்க. என்ன ஆங்கிலத்தில் சொல்கிறேன்றது உங்களுக்கு விளங்குதான்னு பார்க்கலாம். Bad workman blames his tools. Bad workman blames his tools. ஸோ பாஸ் பண்ணிவிட்டு எழுதிட்டிங்களா? கமெண்ட்லையானு போடுங்க, அல்ல நீங்களே ஒரு பேப்பரில் எழுதி பாருங்கள். ஸோ பேட் workman blames his tools. Bad workman blames his tools. ஸோ இதை தமிழில் எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள், எப்படி பேசுகிறதுன்றது. நீங்கள் பேட்டன் சொல்லக்கூடாது, பேட் பிகாஸ் இங்கே டி இருக்கு இல்லையா. பேட் workman blames his tools. லிட்ரலாக என்ன பொருள்னா அதாவது அவங்களுக்கு வேலை செய்ய தெரியலன்னா அதனால் பிழைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுத்த கருவிகள்லாம் சரியாக இல்லை, அதனால் வேலை சரியாக செய்ய முடியல அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இது a person, here, she. ஓகே, ஏன்னா ஆட தெரியாதவள் சொல்லியிருக்கோம் இல்லையா. a person ஒரு மனிதர் யாருன்னா, ஹியர்னா இங்கே நம்ம யாரை குறிக்கிறோன்னா இந்த பெண்ணை குறிக்கிறோம். யார் ஆட சொல்கிறாங்களோ. she does not know, அவங்களுக்கு தெரியாது. how to dance, அவங்களுக்கு எப்படி டான்ஸ் ஆடுறதுன்னு தெரியாது. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, the stage is wonky. கோணல்னா wonky. ஸோ இது wonkyன்றது மிக முக்கியம் கோணல் அப்படின்றதுக்கு.